ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஆம்பிரென் 10,000 mAh பவர் பேங்க் இதை பற்றின ஒரு சின்ன குவிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் பேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் என்னோட அந்த யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு நான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினேன். நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்துட்டு 720 அண்ட் எனக்கு வந்துட்டு 10% கேஷ்பேக் அப்ளிகபிளாக இருக்கும் ஸ்விக்கியில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 650 rupeesக்கு வந்துட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இது 10,000 mAh காம்பேக்ட் அண்ட் ஸ்லிம் பவர் பேங்க் அதான் போட்டுருக்காங்க. பட் இது காம்பேக்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்லிம். பட் அதே நேரத்தில் ஒன்றும் டூ பல்காலாம் ஒன்றும் இருக்காதுங்க, கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் ஃபோனோட சைஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். டீசெண்டான பவர் பேங்க் தான், ஓவர் வெயிட்டாலாம் இல்லை. நீங்கள் ஃபோன் கூடவே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஸ்லிம்ன்ற டேகுக்கு இது சூட்டபிள் கிடையாது, பட் ஸ்டில் ஃபைன், நாட் டூ பல்கி. இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டாங்க இல்லையா 10,000 mAh. ஸோ நார்மலாக ஒரு ஃபோன் உங்களுக்கு 4,000 to 5,000 mAh இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் அந்த கேட்டகரியில தான் வருது. 2 தடவை வரைக்கும் சார்ஜ் போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. நீங்கள் மேபி ஒரு 20-30% உங்கள் ஃபோன் ஆல்ரெடி இருக்கு, அப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா வேணா 2 தடவை வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என் கேல்குலேஷன் படி பார்த்தாக்கா இது ஒரு 8,000 to 9,000 mAh தான் இது டெலிவர் பண்ணுது. பட் ஃபைன், எல்லா பவர் பேங்க்குமே அப்படிதான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% வந்துட்டு அவங்க ஒரு ரிசர்வ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோனை நான் S23க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் வந்துட்டு ஒரு 20% இருக்கும்போது நான் போடுவேன், 80 வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தாக்க 2 தடவை யூஸ் பண்ண முடியுது தான். ஓவராலாக ஒரு ஒகேஷான பவர் பேங்க் தான். இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. நான் அப்படியே அன்பாக்சிங்லாம் நான் வந்த உடனே டப்பாவெல்லாம் பிரித்து தூக்கி போட்டேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கும். இங்கே இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறோம் எவ்வளோ சார்ஜ் இப்போ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 LED இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு 4 LED தான் இருந்தது. ஸோ மீனிங் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் LED வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகுது இல்லை லோ பேட்டரி அந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ அது போக 4 LED இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இதில் இன்னும் எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்றது வந்துட்டு. பவர் பட்டன் இது வந்துட்டு C2C, இது இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த C2C வச்சு நீங்கள் பவர் பேங்க்குக்கும் சார்ஜ் பண்ணலாம், அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி உங்களோட டிவைஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் வந்துட்டு ஒரு C கேபிள் வந்துட்டு இந்த பாக்ஸ் கூடவே வந்துச்சு. இது அவுட்புட்டுக்கு மட்டும்தான். ஸோ உங்களோட டிவைஸ் என்னவோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு C கேபிள் இல்லை டேட்டா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக நார்மலாக வந்துட்டு என்ன மீனிங்னா நீங்கள் அட் டைம்ல 2 டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் 20 வாட் அவுட்புட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ 20 வாட் அவுட்புட்டும் போது அது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு டீசென்டான இதுதான். மினிமம் வந்துட்டு இப்பலாம் 22 வாட் 18 to 22 வாட் தான் இப்போ இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் இருக்கு, அது ஒரு 4,000 to 5,000 mAh. அதை நான் அப்பப்போ சார்ஜ் போடுவேன். லாங்ல நான் ட்ராவல்லாம் பண்ணும்போது, நான் லாங்லாம் இல்லை, ஒரு 5 to 8 hours ட்ராவல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் என்னோட ட்ராவல் எல்லாமே. நான் ட்ராவல் பண்ணுற இடத்துல எனக்கு சார்ஜர் கிடைக்காது, அப்போ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் மல்டிபிள் டிவைஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு ஃபோன் வச்சிருக்கேன், ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன், ஒரு DSLR வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான பவர் பேங்க் கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க இது ஈவன் நீங்க 2 டிவைஸ்லாம் டைம்ல சார்ஜ் போட்டீங்கன்னாலுமே கூட கொஞ்சம் டெலிவரியே ஸ்லோவான மாதிரி ஆயிரும். ஸோ ஒரே ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு டிவைஸ், அது நீங்க 2 தடவை சார்ஜ் பண்ணலாம், அவ்வளவுதான். எமர்ஜென்சி பேக்கப் மட்டும்தான் இந்த டிவைஸ், ஓகேவா? இந்த பவர் பேங்கை சொல்றேன், இது வந்துட்டு எமர்ஜென்சி பேக்கப்பா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணலாமே தவிர இது ஒரு பிரைமரி சோர்ஸா நம்பி நீங்க எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியாது, ஓகேங்களா? அதர்வைஸ் ஒருவேளை நான் வந்துட்டு ஆஃப் ரோடு ட்ரிப் எல்லாம் போவேன், ஆஃப் ரோட் நான் போவேன், ஆர்எல்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பிரைமரி பேக்கப் சோர்ஸாவே எனக்கு ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆம்பிரென்லயே வந்துட்டு 20,000 mAhலாம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு போயிருங்க. இந்த 10,000 இந்த பவர் பேங்க்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு இது ஒரு நல்ல பவர் பேங்க் தான். பட் 10,000 mAh சொல்லிட்டு உங்களுக்கு பத்தாது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுலயே நீங்க ஹையர் ஸ்பெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்க போகலாம். அவ்வளவுதாங்க, இதை பத்தி பெருசா சொல்றதுக்கு நிஜமா வேற எதுவும் இல்லை. பிரைஸ் அதேதான், நான் சொன்னதுதான். 700 ரேஞ்சில் வந்துச்சுன்னா வாங்குங்க. இப்போ கரண்டா இதோட பிரைஸ் எல்லாத்துலயுமே எல்லா வெப்சைட்லயுமே 900 அப்ராக்ஸா ஒரு 880 to 920 அந்த ரேஞ்சில் ஃப்ளோட் ஆகும்னு வைங்களேன். அப்படி இருக்கு. ஸோ வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. 700க்கு கண்டிப்பா பிரைஸ் ட்ராப் ஆகும், அப்போ வாங்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.